வணக்கம் நண்பர்களே, இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பேசுறதுக்கு ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும், வராதுங்கிற விஷயத்தை எப்படி சொல்லணும், வருங்கிற விஷயம் எப்படி சொல்லணும், ஆட் ஆன் கவர் சொல்லி எப்படி பெனிஃபிட் பாலிசி முடிச்சு பாலிசியை ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோங்கிறத நான் ஒரு 5 மினிட்ஸில் சொல்ல போகிறேன். பார்த்துங்க சார். நான் போனோன்னே கஸ்டமர்கிட்ட, சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது என்ன, அதனோட பேசிக் சொல்லுவேன். சார், இது ஒன்லி ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும்தான் கொடுக்கும். எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் எதெல்லாம் வராதுங்கிறத பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் சார். முக்கியமாக நான் உங்ககிட்ட என்ன பண்ணுவேன், எதெல்லாம் வராதுங்கிறத பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். அப்போ தான் உங்களுக்கும் எனக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் சார். சார், 3 வெயிட்டிங் பீரியட் இருக்குதுங்க. 30 நாள் வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்குது. அப்படின்னு என்னன்னா, பாலிசி எடுத்ததுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு எதுமாற வியாதி கவர் ஆகும், இதை சொல்றதான் சார் வெயிட்டிங் பீரியட். வேற ஒன்றும் இல்லை. பாலிசி எடுத்தோன்னா எல்லா வியாதியும் வருமா? வராது சார். நான் சொல்றது எல்லா கம்பெனிக்கும் இதுதான் ரூல். யாராவது அதுல வரும் இதுல வரும்னு சொன்னானா பொய் சொல்றான்னு அர்த்தம் சார். நான் உண்மையை சொல்லி உங்ககிட்ட புரிய வச்சு பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார். 30 நாள் வெயிட்டிங் பீரியட்ல ஆக்சிடென்ட் மட்டும் தான் சார் முதல் 30 நாளைக்கு கவர் ஆகும் சார். ஆக்சிடென்ட்னா ரோடு ஆக்சிடென்ட், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இடத்துல நடக்கிறது, வீடுல வலி குழுகிறது, நாய் கடிக்கிறது, பாம்பு அடிக்கிறது எல்லாம் கூட என்னது ஆக்சிடென்ட் தான் சார். முதல் பாலிசி போட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்தாச்சுன்னா அடுத்த செகண்ட்ல இருந்தே கவர் ஆயிரும் சார். ஆக்சிடென்ட் முதல் 30 நாள் கவர் ஆகும். எவ்வளவு பெரிய சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு பாலிசி வேல்யூ இருக்குதோ அவ்வளவு நாங்க கவர் பண்ணி கொடுப்போம், பயப்பட வேண்டாம். சரி, முதல் 30 நாளைக்கு சார் எந்த நோயுமே பார்க்க முடியாது சார். நோயின்னு சொல்லி இந்த பாலிசியை கார்டா எடுக்க முடியாது சார். ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் இந்த பாலிசியை நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம். சரி, 30 நாள் ஆயிடுச்சுன்னா சார் ரொம்ப சில சர்ஜரிகள் கவர் ஆகாது. நான் அந்த சர்ஜரி என்னன்னு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்கிற சிரமமா இருக்கும்னா எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும், ஒரு நோய் வந்திருக்குங்க, அந்த நோய்க்கு ஆபரேஷன் பண்ணாதான் ரெடி ஆகும் அப்படின்னா அந்த நோய் வராது சார். ஏன்னா நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வரும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லி போயிட்டு அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிடுற போது இல்ல சார் வராதுன்னு நான் சொல்ல விரும்ப மாட்டேன். என்னென்ன வியாதி வராதுங்கிறத சிம்பிளா, குறிப்பா சர்ஜரி பண்ற மாதிரி வியாதி எல்லாம் வராதுங்க. ஒரு 2 இயர் கழிச்சு தான் எல்லாமே கவர் ஆகும் சார். இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது, அவங்கள தடுக்கிறதுக்கு தான். ஏன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் பாலிசி எடுத்துருவாங்கன்னு சொல்றது தான் சார் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இதை தெரிஞ்சுக்கணும் சார் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சார், தலையில 3 விஷயம் வராது சார். கண் புற வராதுங்க, மூக்கு சம்பந்தமான ஆபரேஷன் எதுவும் வராது, தைராய்டு சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் வராதுங்க. அடுத்தது உடம்புல எடுத்துட்டீங்கன்னா ஸ்பைனல் கார்டு, தண்டுவடம் சார், இந்த ஸ்டோன் வருதுங்கிறாங்க இல்லையா, சிறுநீரக, அதாவது கிட்னி ஸ்டோன், அந்த ஸ்டோன் வராதுங்க. அல்சரும் ஹரினியாவும் வராது சார். குடல்ல அல்சருங்கிறது ரொம்ப நாளா இருக்குங்க, அல்லது ரொம்ப நாள் இருக்கும், அப்படியே சாப்பிட்டே மருந்து சாப்பிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஹெர்னியாவும் அப்படித்தான், ஒன்றும் பண்ணாது, உயிருக்கு ஆபத்து வராது. அதனாலதான் சார் இதை முதல்ல நாங்க 2 வருஷத்துக்கு கவர் பண்றது இல்ல. அல்லது இது இருந்துட்டு 1 வருஷம் கழிச்சு வந்துருவாங்க அப்படிங்கிறதுனாலதான். இது ஹெஸ்ட்ரோக்டமி சார், லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த இப்ப கர்ப்பப்பை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமா, எடுக்கலினாலும் ஒன்னாகாது, மருந்து சாப்பிட்டு அது இருக்கலாம், அது ஒன்றும் ஆகாது அப்படி சொல்றாங்க சார். அதனால ஹெஸ்ட்ரோக்டமி கவர் பண்ண தர மாட்டோம். இந்த 5ம் வராது. அதுக்கப்புறம் இடுப்பு கீழே அப்படின்னா சார் இந்த பைல்ஸ் இதெல்லாம் வராது சார். ஏன்னா பைல்ஸ் வந்தாலும் ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கும். அப்ப அதை தெரிஞ்சுட்டே பாலிசி போடுவாங்கிறதுனால பைல்ஸை நாங்க ஒரு 2 இயர் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சார் இந்த ஜாயிண்ட், மூட்டு ஜாயிண்ட் எல்லாம் மாத்திர மாதிரி எல்லாம் வந்துருச்சு சார் வயசாக, அதெல்லாம் கவர் பண்றதில்ல சார் ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு. வெரிகோஸ் வெயின் கவர் பண்ண மாட்டோம் சார். 2 இயர் கழிச்சு இதை கவர் பண்ணி தருவோம் சார். இது 2 இயருக்கு மட்டும்தான் வராது. அப்புறம் என்ன கேட்பேன் அப்படின்னா கஸ்டமர், சார் உங்களுக்கு ஏற்கனவே சார் அதே மாதிரி தான் கேன்சர் அண்டு ஒரு உறுப்பவே மாத்தணும்னாலும் முதல்ல 2 வருஷத்துக்கு கவர் ஆகாதுங்க. ரொம்ப சிம்பிளா நான் என்ன சொன்னேன்னா அதான் சார், மைண்ட்ல இப்படி வச்சுங்க. ஒரு முதல் 2 இயருக்கு பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க, குறிப்பா சர்ஜரி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அடிபடுது அதுல சர்ஜரி பண்றதுன்னா தாராளம் பண்ணிக்கலாங்க. ஏன் அப்படின்னா 2 இயருக்கு அப்புறம் நாங்க உங்க லைஃப் டைம் கூப்பிட போறோம். அப்பதான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் தான் சார் பாக்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு நீங்க எந்த உலகத்துல எந்த பாலிசி எடுத்தீங்கனாலும் இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்களா, சர்ஜரி பண்ணிருக்கீங்களான்னு கேட்பேன். எது இல்லைன்ட்டாங்கன்னா சார் அப்புறம் அவ்வளவுதான் சார். ஏன்னா அவங்களுக்கு 4 இயர் ரூலே கிடையாது. தேவையில்லாம அவங்க போய் 4 வருஷம்னா மைண்ட்ல செட் பண்ண வேண்டாம். அதனால சார் உங்களுக்கு அவ்வளவுதான், 2 இயர் தாண்டிட்டேன்னா ஏதாவது இருக்குன்னு சொன்னா சார் அதை சொல்லிடலாங்க. இந்த பர்டிகுலர் வியாதி மட்டும் 4 இயர் பார்க்க முடியாது. 4 இயருக்கு அப்புறம் பழைய வியாதியும் சேர்ந்து பார்க்குறோம். சில பாலிசிகள் இது 3 வருஷமாவும் இருக்குதுங்க. சில பாலிசியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணீங்கன்னா 1 இயராக கூட நான் மாத்திக்கிறேன். ஆனா ரூல்ஸ் இதுதான் சொல்லிட்டு சொல்லாம இருக்கக்கூடாது சார், சொல்லிடணும். எதுவுமே இல்லைன்ட்டீங்கன்னா அதை கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம் சார். பர்மனண்டா கவர் ஆகாத சில விஷயம் இருக்கு சார். 24 ஹவர் கண்டிப்பா இருக்கணும்.
சார் காஸ்மெட்டிக் சர்ஜரி வராதுங்க. இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறதெல்லாம் கவர் ஆகாது. சூசைடு, இந்த வெறும் டெஸ்ட் பண்றது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் எப்பவுமே கவர் ஆகாது சார். சார் வரும்னு சொல்றதுக்கு நிறைய இருக்குதுங்க. ஹாஸ்பிட்டல் கேட்டுக்குள்ள போனதுல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் எல்லாம் கவர் ஆகும். சாப்பாடு மட்டும் கவர் ஆகாது சார். மேக்சிமம் கேஷ்லெஸ் சார். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நாங்க அங்கேயே மேக்சிமம் செட்டில் பண்ணிடுவோம். அதனால எல்லாம் நோ ப்ராப்ளம், ஃபுல்லா கவர் ஆகும் சார். இப்போ லேட்டஸ்டா மெடிக்ளைம்ல சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா சார், ஒரு வருஷம் கிளைம் பண்ணலையா, கவலைப்படாதீங்க, பணம் போச்சேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த வருஷம் மெடிக்கல் செக் பண்ணிக்கலாம், நோ கிளைம் போனஸ் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். உங்க பாலிசியில உங்க சம் அஷ்யூர்ட் அப்படியே ஒரு 1 லேக் அதிகம் பண்ணி கொடுப்பேன். அப்படியே ஆட் ஆகிட்டே போய் உங்களுக்கு ஏதாவது கிளைம் பண்ண வேண்டியது போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் சார். இப்போ ஆட்டோ ரீஸ்டோரேஷன் ஒரு வந்திருக்கு சார், ஒரு வாய்ப்பு, சூப்பரான வாய்ப்பு. என்னன்னா, ஒருவேளை உங்க சம் அஷ்யூர்ட் 0 ஆகி போச்சா, டோன்ட் வரி, அப்படியே இன்னொரு ரீஸ்டோரேஷன் வந்துடும். டே கேர் ட்ரீட்மெண்ட் சார். அட்மிட் 24 மணி நேரம் ஒரு ரூல் இருக்கு இல்லையா, சில வியாதிகளுக்கு தேவையில்லை சார், அதுவும் கவர் பண்ணி தர்றோம் சார். இப்போ இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் இல்லை சார், ஆயுர்வேதிக் பண்ணி தர்றோம், ஏர் ஆம்புலன்ஸ், பிரெக்னன்சி எல்லாமே பண்ணி தரோம் சார். சார் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க எங்கிட்ட கேளுங்க, ரூல்ஸ் அண்ட் சம்பந்தம்னா. இல்லைன்னா என்ன பிளான், எவ்வளவு ரூபா பிரீமியம்னு போயிடலாம் சார்.